ஒரு கட்டிடத்தை ஒப்பந்தம் செய்து கட்டிட வேலைகளை தொடங்கியிருக்கிறோம். வழக்கமான மண் பரிசோதனை, சுற்றுப்புறத்தில் உள்ள மண் தன்மை இவற்றை ஆராய்ந்த முன்னரே வேலையை தொடங்கியிருந்தோம். மேலும் கட்டிடம் கட்டும் அனைத்து வழிமுறைகளையும் சரியாக பின்பற்றியே கட்டுமானம் செய்திருக்கிறோம். அனைத்து வேலைகளையும் முடிந்தபின் நண்பரிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டபடி வீட்டினை அவரிடம் ஒப்படைத்தோம். பின்னர் சரியாக 1.5 வருடம் கழித்து என்னுடைய நண்பர் அவசரமாய் என்னை வீட்டிற்கு அழைத்தார். நான் சென்று பார்த்தபோது வீட்டின் சுவர் பகுதியிலேயும் காங்கிரீட் போடப்பட்ட இடங்களிலும் சிறிதும் பெரிதுமாக விரிசல்கள் ஏற்பட்டிருந்தது. நான் என்ன சொல்வதென்றே தெரியாமல் சற்று திகைத்து நின்றேன். நண்பர் இதற்கு என்ன காரணம், எப்படி சரி செய்வது என்று கேட்டார். பின்னர் நான் நமது கட்டுமானத் துறையில் பல வருடம் அனுபவம் பெற்ற சில வல்லுநரிடம் ஆலோசனை கேட்டேன். அதில் ஒருவர் நேரடியாக வந்து ஆய்வு செய்து காரணங்களை விளக்கியதோடு மட்டுமல்லாமல் அதற்கான தீர்வையும் தெளிவாக எடுத்து கூறினார். அவர் கூறியது என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். பொதுவாக கட்டுமானத்தில் செய்முறையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கட்டிடத்தில் விரிசல்கள் உருவாகும். அதில் சிமெண்டின் பயன்பாடே பெரும்பங்கு வகிக்கிறது. சிமெண்ட் பூச்சு சரியான விகிதத்தில் கையாளப்படவில்லை என்றால் கட்டிடம் கட்டி முடித்த சிறிது காலத்தில் விரிசல்கள் உருவாகத் தொடங்கும். அப்படி ஏற்படும் விரிசல்கள் கட்டிடத்தின் தோற்றத்தை சீர்குலைப்பதுடன் கட்டிடம் பழுவாவதற்குண்டான சாத்தியக்கூறுகளையும் உண்டாக்கிவிடுகிறது. ஆனால் எல்லா விரிசல்களையும் கட்டிடங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடாது. சில விரிசல்கள் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பரவாமல் நின்றுவிடும். இவ்வகை விரிசல்கள் டார்மெண்ட் கிராக் என்று சொல்லக்கூடிய விரிசலாக இருக்கிறது. அதை அப்படி அழைப்பார்கள், டார்மெண்ட் கிராக் என்று. இந்த டார்மெண்ட் கிராக்கினால் பெரிய ஆபத்துகள் ஏற்படுவது இல்லை. ஆனால் சில விரிசல்கள் அகலமாகவும் ஆழமானதாகவும் விரிவடையும். இவ்வகையான கிராக்கை ஆக்டிவ் கிராக் என்பார்கள். இந்த ஆக்டிவ் கிராக் கட்டிடத்தில் விரிவடைந்து கொண்டே சென்றால் கட்டிடம் இப்படி நிலைமைக்கு சென்றுவிடும். எனவே அதற்கு தகுந்த தீர்வினை ஆராய்ந்து உடனடியாக சரி செய்துவிட வேண்டும். அதாவது விரிசலின் ஆழம், அகலம் மற்றும் ஏற்படும் திசை இவற்றை பொறுத்தலையும் இந்த பளுவை கடத்தும் திறனை பொறுத்தும் விரிசல்களை பல வகைகளாக பிரிக்கிறார்கள். விரிசல்கள் ஏற்பட பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதாவது 53 கிரேடு, அதாவது 53 கிரேடு சிமெண்ட்டுகள் பூச்சி கலவைக்கு பயன்படுத்தும் போது விரிசல்கள் அதிகமாக உண்டாகிறது. இது மிக வீரியம் உள்ளது. கலவையின் சுருக்கம் தன்மையும் திகம் ஆகவே விரிசல்களை அதிகமாக உருவாக்கும். இவ்வகை சிமெண்ட்டை காங்கிரீட் தயாரிக்க மட்டுமே பயன்படுத்தலாம். மேலும் சிமெண்ட்டை அதிகமாக சேர்த்து பயன்படுத்தினாலும் விரிசல்கள் உருவாகும். அது சூபால் பயன்படுத்தும் ஜல்லி, மணல் ஆகியவற்றில் களிமண் கலப்பு அதிகமாக இருப்பினும் விரிசல்கள் உருவாகும். காங்கிரீட்டை பொறுத்தவரை காங்கிரீட்டின் கலவை தயார் செய்யும் போது அதில் தண்ணீர் அதிகமாகவோ அல்லது தேவைக்கு குறைவாகவோ பயன்படுத்தினாலும் விரிசல்கள் உருவாகும். காங்கிரீட்டில் தண்ணீர் அதிகமானால் அதை ப்ளீடிங் என்று அழைக்கிறார்கள். இது விரிசல் ஏற்படக்கூடிய மிக முக்கிய காரணியாகவும் இருக்கிறது. மேலும் அஸ்திவாரம் கீழே இறங்குதல், கம்பிகளில் துருப்பிடித்தல், பயன்படுத்தும் பொருட்களின் தரம் குறைந்து இருத்தல் கலவையின் தவறான விகிதமும் மற்றும் செய்முறை குறைபாடுகள் என பல்வேறு காரணிகள் விரிசல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. இப்படியாக ஏற்படும் விரிசல்களை சரி செய்ய பலவிதமான தீர்வுகள் இருக்கிறது. அதில் குறிப்பாக ரெசின் உள் செலுத்தி அடைத்தல், ரெசினை விரிசல்களில் ஊடுருவ செய்து விரிசல்களை அடைத்தல் உள்ளிட்ட 20 வகை தீர்வுகள் இருக்கிறது. இவற்றில் நான் கட்டி அந்த கட்டிடத்திற்கு ரெசினை ஊடுருவ செய்து விரிசல் அடைப்பதே சரியான தீர்வாகவும் இருக்கும் என அந்த வல்லுநர்கள் பரிந்துரைத்தார்கள். அதன்படியே தீர்வும் காணப்பட்டது. மேலும் அந்த கட்டிடத்தின் விரிசல்கள் ஏற்பட பெரும் காரணமாக இருந்தது அஸ்திவாரம் இறங்கியது என்று நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். களிமண் பூமியின் பழுதாங்கும் திறனை கணக்கிட தவறு நேர்ந்திருக்கலாம் என கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் ஆய்வு செய்தபின் இதற்கு மேற்கொண்டு அஸ்திவாரம் இறங்க வாய்ப்பில்லை என்றும் கூறினார்கள். அது தவிர கதவு, ஜன்னல் போன்றவற்றில் ஏற்படும் விரிசல்களை சிலிக்கான் சிலிண்டர்களை பயன்படுத்தி சுவர் மற்றும் தரைகளில் ஒட்டப்பட்டுள்ள டைல்ஸ்களில் ஏற்படும் விரிசல்களை எபாக்சி ஜாயிண்ட் ஃபில்லர் பயன்படுத்தியும் சரி செய்யலாம் என்று கூடுதல் தகவலையும் நமக்கு கொடுத்தார்கள். இந்த காங்கிரீட் கெட்டியாகவில்லை அப்படின்றத அதை பற்றி நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு கட்டிடப் பணியில் நிகழ்ந்த சிறிய கவனக்குறைவால் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பை பற்றி இங்கே நான் குறிப்பிடப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அது என்னவென்றால், ஒரு வீடு கட்டுமான பணி தொடங்கிய காலம்
போஸ்ட் பூட்டிங், காங்கிரீட் போடப்பட்ட மேல்மட்டம், பிளித் பீம் போட வேண்டிய கட்டிடம் வரை நன்றாக தரமான வேலை செய்து வந்தாகிவிட்டது. மிக முக்கியமான பணியான பிளித் பீம் காங்கிரீட்டும் போட்டாகிவிட்டது. சரியான கம்பி அதாவது கற்கூரையுடன் தகுந்த மேற்பார்வையில் நடந்து முடிந்த காங்கிரீட் 2-3 நாள் ஆகியும் கெட்டித்தன்மை அடையவில்லை. ஏனென்றால் எல்லோரும் குழப்பமான நிலையில் இருக்க வீட்டு உரிமையாளர் கான்ட்ராக்ட்காரரை வாங்கு என்று வாங்கிவிட்டார். லெப்டினன்ட் 2 கான்ட்ராக்ட்காரருக்கு காரணம் தெரியாது, தலைகுனிந்து நின்றார். அந்த இடத்தில் பின்பு ஒரு நாள் சென்ற பின்பு ஒரு மிகப்பெரிய பிரபலமான வடிவமைப்பு பொறியாளர் அழைத்து வந்து நான் போட்ட பிளித் பீம் காங்கிரீட்டை ஆய்வு செய்ய சொன்னார். அவர் பல ஆய்வுகளை மேற்கொண்ட பின் அதற்குண்டான காரணத்தை ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டார். அது மிக சாதாரணமாக எளியது, அதே சமயம் மிக ஆபத்தான சமாச்சாரமாகவும் இருந்தது. இந்த பிளித் பீம் காங்கிரீட்டை வீட்டுக்காரர்கள் நல்ல தண்ணீரில் போட வேண்டும் என்று சொல்ல காங்கிரீட் போட வேண்டிய நாளுக்கு முன் இரவு மாநகராட்சி தண்ணீரை கான்ட்ராக்ட்கார் மேற்பார்வை வீட்டுக்காரர்கள் கொடுத்த நீல நிற ட்ரம்பில் தண்ணீரை நிரப்பி வைத்திருக்கிறார். அந்த நீல நிற ட்ரம்ப் ஏற்கனவே குளுக்கோஸ் இனிப்பு பவுடர் நிரப்பப்பட்டிருந்த ட்ரம். அதில் கொஞ்சம் குளுக்கோஸ் இனிப்பு பவுடர் இணைந்தது. அந்த குளுக்கோஸ் இனிப்பு நீருடன் நன்றாக கலந்து இருந்ததால் காலையில் காங்கிரீட் போட அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். காங்கிரீட் கலவையுடன் சர்க்கரை குறிப்பிட்ட அளவு சேர்த்தால் அந்த காங்கிரீட் எத்தனை நாளானாலும் கெட்டித்தன்மை அடையாது என்பதற்கு தெரியாதானாம். இது நிகழ்ந்து விட்டது. காரணம் தெரிந்த பிறகு பிளித் பீம் காங்கிரீட்டை முழுவதும் உடைத்து எடுத்து கம்பிகளை தேவையான சுத்தப்படுத்தி முறையில் சுத்தம் செய்து மீண்டும் சரியான முறையில் அந்த கட்டிடத்தில் பிளித் பீம் காங்கிரீட் போடப்பட்டது என்பதை இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இது வந்து தரையில் போடும் பிளித் பீமுக்கும் காங்கிரீட் என்பதால் பெரிய அளவிற்கு ஆபத்து சேதாரமும் ஏற்படவில்லை. இதே நிகழ்வு ரூப் காங்கிரீட் ஏற்பட்டிருந்தால் அதன் நிலைமையும் என்னவாக இருக்கும் என்பதை பார்க்க மலைப்பாக இருக்கிறது. கட்டுமான பணியிடத்தில் கவனம் சிறிதானும் ஆபத்து பெரியதாகிவிடும். ஜாக்கிரதையாகவும் கட்டுமான பணிகளை வகைப்படுத்த வேண்டும். அதாவது பாரந்தாங்கும் கட்டுமான வடிவமைப்பது லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர். அதாவது இம்முறை கட்டுமானம் என்பது முதலில் வானம் தோண்டி கருங்கல் அஸ்திவாரம் அமைத்து அதன் மேல் பெல்ட் பீம் போட்டு அதன் மேல் செங்கல் சுவர் லிண்டல் உரை அமைத்து கட்டிடம் முடிப்பதாகும். இம்முறை கட்டுமானம் நில அதிர்வு சமயத்தில் முழுவதுமாக பாதிப்புக்கு உள்ளாகி அதிக சேதத்தை ஏற்படுவதாகவும் அதிகமான உயரம் கட்ட முடியாத நிலையும் இருப்பதனால் இக்குறையை நீக்கக்கூடிய அடுத்த முறையானது இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கிறது. இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் முறை என்பது அஸ்திவார குழி, புட்டிங், தூண், உத்திரம், கூரை என அனைத்து கம்பிகளும் கொண்டு கற்கள் காங்கிரீட் பின்பற்றப்படுகிறது. இந்த முறையில் உயர்ந்த வகையில் கட்டுமானத்தை முடித்த அளவு இட்டு செல்லவும் அதிவேகத்தில் முறையில் கட்டுமானத்தை செய்து முடிக்கவும் நிலநடுக்கத்தினால் அதில் சேதாரம் ஏற்படாத வகையில் இருமையால் கட்டுமானத்துறையில் பெரும் வளர்ச்சி நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து இன்னும் கட்டுமான கால அளவை குறைக்கும் வகையில் வந்த முறைதான் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்ட கட்டுமான பொருட்களில் இணைத்து கட்டமைக்கப்படும் கட்டுமான முறையாகும். இம்முறை இன்று மிகப்பெரிய பரமாக இது வருகிறது. மேற்கண்ட கட்டுமான முறையில் மேலும் சிறப்பானதாக சிக்கனமாக விரும்பக்கூடிய வகையில் கொண்டு வரக்கூடிய சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலும் கட்டடம் அமைக்கக்கூடிய அடுத்த முறைகள் அதிநவீன இந்த கட்டுமானங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் முறையாக இருந்து வருது. இன்றைக்கு பரவலாக எல்லா இடங்களிலும் இத்தகைய இரும்பு கட்டுமான முறைகள் பிரபலமாகி வருகிறது. சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போடும் முறைக்கு ஆகும் செலவை விட மற்றும் அம்முறைக்கு எடுத்து சொல்லும் கால அளவை விட குறைவான மிகவும் சிக்கலான அளவைக்கு செலவு ஆகிறது என்பதை இம்முறை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறிய மற்றும் பெரிய பிரமாணமான கட்டுமானங்கள் அனைத்தும் இரும்பு கட்டுமான அமைப்பு முறையினையே கட்டமைக்கப்படுவதாக கண்கூடாக பார்க்கிறோம். எதிர்காலத்தில் இத்தகைய கட்டுமானமாகும் அதிக விரும்பக்கூடிய வகையிலும் அமைகிறது. தொழில்நுட்ப புதிதாக வரும் பொறியாளர்களுக்கும் ஏற்கனவே தொழில்நுட்பம் செய்து கொண்டுள்ள பொறியாளருக்கும் இரும்பு கட்டுமான முறையிலே தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டிய சூழ்நிலையாகவும் அத்தியாவசியமாகவும் இருக்கிறது எனவே குறிப்பிட்டதாக இருக்கிறது. தற்பொழுது இரும்பு கட்டுமான அமைப்பு முறைக்கு தேவைப்படும் கட்டுமான பொருட்களும் புதிதாக அதிநவீன தொழில்நுட்ப முறையிலும் தயாரிக்கப்பட்டிருக்க இரும்பு தூண்களும் உத்திரம், கூரை, தகடு என பல்வேறு கட்டுமான பொருட்களும் வந்து கட்டுமானத்தை விரைவாகவும் கற்பனை மிஞ்சும் வகையில் உருவத்தை உருவாக்குவதும் பேருதவியாக இருந்து வருகிறது. நமது தேவைக்கு ஏற்ப தேவையான இரும்பு கட்டுமான பொருட்களை தேர்ந்தெடுத்து தேவையான கட்டுமானத்தை அமைக்கலாம். காம்பவுண்ட் எப்படி விழுதுன்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்தில் நிறைய இடங்களில் கட்டிடத்தில் மதில் சுவர் இடிந்து விழுந்து பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தைகள் பலியாகிவிட்டது என்ற செய்திகளை நாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏன் அப்படி ஒரு நிகழ்வு இருந்த இடத்தில் கூட கண் முன்னே நிகழ்ந்து விட்டதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த நிகழ்வு எப்படி நிகழ்வு என்ற ஐயம் எனக்கு வெகு நாளாக இருந்து வருகிறது. அது பற்றி ஒரு மூத்த பொறியாளரிடம் கேட்டபோது அவர் அமரத் மிக தெளிவாக எனக்கு அதை விளக்கினார். சகோதர பொறியாளர்கள் அதை தெரிந்து கொள்வது மிக அவசியம். இதுபோன்ற நிகழ்வுகள் மழை காலத்தில் தான் நடைபெறும். ஏன் என்று சொன்னால் பெரும்பாலான மதில் சுவர்கள் கட்டியுடன் அந்த மதில் சுவரில் உட்பகுதி மேடாக இருக்கும், வெளிப்பகுதி பெரிய பள்ளமாக இருக்கும். இந்த பள்ளத்தை உள்பகுதி உள்மேட்டு அளவு கூட கிணத்து மண் எனப்படும் கிராவல் கொண்டு போதிய அளவுக்கு
உயர்த்தி விடாமல் விட்டு விடுவதால் அந்த பள்ளமான பகுதியில் நீர் தேங்கி விடுவதால் அந்த நீண்ட நேரம் அந்த இடத்திலே தங்கி மதில் சுவரின் வலிமையை குறைத்து திடீரென்று பெரிய சத்தத்துடன் எதிர்பாராத வகையில் கீழே விழுந்து விடுகிறது. எனவே மதில் சுவர் கட்டியுடன் அது மதில் சுவரின் உள்பக்கம் உள்ள மேட்டு பகுதிக்கு இணையாக அல்லது அதற்கு அதிகமான உயரத்திற்கு கிணற்று மண் அல்லது அதற்கு இணையான கெட்டித்தன்மை கொண்டதாக போதுமான நீள அகலத்தில் மதில் சுவருக்கு முட்டு கொடுப்பது போல் நீர் ஏதும் அதனை சுற்றி குறிப்பிட்ட அளவிற்கு தேங்காதபடி அமைத்துவிட்டால் என்றைக்கும் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட மதில் சுவரும் கீழே விழாது என்று மிகப்பெரிய உண்மையை எளிமையாக எனக்கு சொன்னார். அதன்படி ஓராண்டுக்கு முன்பு ஒரு தொழிற்சாலையில் ஒரு கட்டுமான பணியை மேற்கொண்டு இருந்தபோது அப்போது ஒரு பெரிய அறையின் ரூப் காங்கிரீட் பணி நடைபெற்று கொண்டது இருந்தது. 3 நாட்கள் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ரூப் காங்கிரீட் பணி முடிந்த பிறகு சில நிமிடங்களுக்கு முன் வேலை முழுதாக முடியப் போகிறது என்று பல்வேறும் நினைத்து கொண்ட போது பட்டார் என்று ஒரே சத்தம். மேலே பார்த்தா மொத்த காங்கிரீட்டும் திடீரென்று பெரிய சத்தத்துடன் கீழே விழுந்து விட்டது. சென்றின் கூரை சரிந்து மொத்த காங்கிரீட்டும் தரையில் சிதறியது. நல்ல வேளையாக கூரைக்கு கீழ் ஆட்கள் யாரும் இல்லை. என்றாலும் காலம் பொருள் வெகுவாக நட்டமாகிவிட்டது. பொருள் வெகுவாக நட்டமாகி போச்சு. ஏன் அப்படி விழுந்தது என்று அப்போது ஒன்றும் புரியவில்லை. அதற்கான காரணத்தை ஒரு மூத்த பொறியாளர் ஒருவரை சைட்டை பார்வையிட்டு விளக்கி என்பதுதான் எனக்கு தெரிவது. அது என்னவென்றால் அதாவது அறையில் மேற்கொள்ளப்பட்ட பொய்க்குறை அமைப்பது, அதாவது சென்ட்ரிங் ஒர்க்கு சரியான முறையில் அமைக்காதது என்று சொன்னார். அது எப்படி என்றால், முட்டு கொடுத்திருந்த பூட்டுகள் அனைத்தும் குறுக்கு மற்றும் நெடுக்கு வாக்கில் ஒன்றுடன் ஒன்றை பூட்டுக்கொண்டு சாரக்கயிறு மூலம் இருக்க கட்டாமல் இருந்தது. இக்காரணத்தால் காங்கிட்டு ஒரு மூலையிலிருந்து போட்டுக்கொண்டே சென்றபோது அதன் இறுதி இடத்தில் பளு குறைவாக இருந்த காரணத்தில் முட்டு கொடுக்கப்பட்டிருந்த முட்டுகள் அனைத்தும் தளர்வாக மேலடிடவே அதன் காரணத்தினால் அறையில் மொத்த முட்டுகளும் லூஸ் ஆகி பளுவை தாங்க முடியாமல் உடைந்து காங்கிரீட்டை கீழே விழச் செய்து விட்டது. இது எவ்வளவு பெரிய பிசகு என்பதை அப்போதுதான் உணர்ந்தோம். ஆகையினால் எப்பொழுதும் காங்கிரீட் பணி செய்யும் இருந்தால் பொய்க்குறை அமைப்பதை சரியான முறையில் குறுக்கு மற்றும் நெடுக்குகளை பூட்டுகளால் அனைத்து பூட்டுகளையும் சாரக்கயிறு கொண்டு பிணைந்து காங்கிரீட் பணியை பரப்பி 4 முறைகளின் கவர் செய்த பின்புதான் இடைப்பகுதியில் முடிப்பது என்று பாடத்தை அன்று முதல் கற்றுக்கொண்டேன். மற்றவர்களும் இதையே கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த கட்டடத்துறையில் நான் நமது கடையர் செய்தி பிரிவின் மூலம் உங்களுக்கு இதை வழங்குகிறோம். கட்டடத்துறையில் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அது எப்படி வீடு கட்டணும், அது ஒரு நல்ல வீடாக இருக்கணும், அதை நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி மகிழ்ச்சியாக நீங்கள் உங்கள் கட்டுறீங்க, அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான அந்த கட்டிடத்தில் வழிமுறைகளை நமது கடையர் செய்தி பிரிவில் மக்களினுடைய மகிழ்ச்சிக்காக இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.